जगजननी सुगवानी कल्याणी जगजननी सुगवानी कल्याणी जगजननी सुगवानी कल्याणी जगजननी पांड्य राजकुमारी भवानी पंचमी परमेश्वरी வணக்கம் தம்பியா ஆகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலன்றி உணர வைத்தாய் தேவி இகல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் ஊமை போய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி என்னும் எழுத்தெல்லாம் கந்திரந்தாய் என்னும் எழுத்தெல்லாம் கந்திரந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்ற தந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்ற தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் உம்பானை செத்தாது உயிர் வைத்தாய் ஒத்த வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவுற்றினோடு உயராற்றல் தந்தென்னே அங்கன் தங்கன் கலங்கன் இவனன் அருளும் தவிழும் திகழும் திரள தத்தவர் கொற்றவர் முத்திர மறைந்தவரும் எத்தனை புகழ்ந்த நின்று
அழுகா உத்தா துட்ட ஒருமலை பார்த்து யானை சேனை படைகளும் மேலே கட்டுப்பட்ட நித்தியவாணி மலரும் போது ஆக்கியவாணி ஆயிரம் பழகின்ற வாயிலாக உமையிட்டு ஆயிரம் காலங்களுக்கு வாய்த்திருந்த தந்த செல்வி அன்னை உன்னை சரணமடைந்தே நன்றி கைதட்டி ஐயாக்கு நன்றி நன்றி ஆலநத்தம் கிராமத்தில் வீட்டிற்கும் இரணியே வீரசாமி நாடி வரும் மக்களுக்கு இங்கே நாடி வரும் மக்களுக்கு நல்ல ஆசி தருகிறாரு இங்கே நாடி வரும் மக்களுக்கு நல்ல ஆசி தருகிறாரு
கைதிட்டு எல்லாருக்கும் நன்றி. இந்த பாடலை பாராட்டி தம்பி ரமேஷ் அவர்களுக்கு அரசு வழக்கறிஞர் தம்பி துரப்பாண்டி அவர் சார்பாக 200 ரூபாயும், சுள்ளங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக 500 ரூபாயும் அன்பில் பகலைக்கும். இந்த தம்பி ரமேஷ் ராஜாவை பாராட்டி நம்ம மண்ணின் மைந்தன் பிஆர்பி பாண்டியன் அனைத்து ஞான திராவிட கிளைச் செயலாளர் சுள்ளங்குடி அவர்கள் நினைவாக தம்பி அவர்களுக்கு இந்த 100 ரூபாய். எனக்கு அன்பளிப்பளித்த ஐயா அவர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி நன்றி இந்த நன்றி வணக்கம். வாங்க வாங்க. சமயம் தெரிஞ்சு வேடிக்கை செய்வாங்க கோமாளி. கொஞ்சம் பேசுவீங்க. ஏன்னா நாங்கள் வந்து அமைதின்னு சொல்லிடுவோம். அன்புக்குரிய ஆர்மணியை சொல்லக்கூடிய மாநகரம் போற்றக்கூடிய ஜெயரமேஷ் அவர்களுக்கு ஆளுநத்தம் மாரிமுத்து அவர்கள் திராவிட கழகக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள் சார்பிலே இந்த 200 ரூபாயை அன்பில் பெற்றுள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பளித்த அண்ணன் மாரிமுத்து அவர்களுக்கு நன்றி நன்றி இந்த வணக்கம். தமிழ் நாடக நடிகர் சகோதரிய டூ சங்கமாக வழங்கக்கூடிய சிரிப்பு நடிகருமான மதுரையைச் சேர்ந்து சின்னராஜா அவர்களுக்கு ஆவலத்து கிராம பொதுமக்கள் சர்வழி பொன்னாடை அளித்து புகழாடை சூட்டப்படுகிறார்கள். பொன்னாடை பொறுத்து மரியாதை செலுத்திய கிராம பொதுமக்களுக்கு என் சார்பாகவும் இசைக்குழு சார்பாகவும் நன்றி நடிகிறதா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன்னா நாங்க வந்து அமைதின்னு சொல்லிடுவோம். ஆமா, நீங்களும் அமைதியாக தான் உட்காந்துருப்பீங்க. ஆமா, எங்களுக்கு போற ஊர்லாம் அமைதி அமைதின்னு சொல்லி சொல்லி பழக்கமா போச்சு. ஆமா அண்ணே சொல்லுங்க. நாடகம் ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் அமைதியா உட்காந்துருக்காங்க. அப்ப எல்லாரும் எந்திரிச்சு போச்சுறீங்களா? இதுக்காண்டி தண்ணியை போட்டுக்கிட்டு ஆட சொல்றீங்களா? ஊர் இல்லங்க, உட்காந்துருக்கால மரியாதையே சொல்லணும். ஏன்னா நம்ம கிராமம் கிராமத்தை பார்க்க முடியாது. நாடகத்தை ரசிக்கக்கூடிய கிராமம், நாடக கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்குற கிராமம், நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கிராமம். ஏன்னா சில ஊர்ல ஃபுல்லா பொச்சக்கயிறு கட்டியிருப்பாங்க. இங்கிட்ட ஆண்கள் அங்கிட்ட பொங்கல் பொங்கல் வர புளி உதறிண்டா. நீங்க ஹோட்டலை வச்சு நடத்துறேன். ஆண்கள் பெண்கள் தனித்தனியா உட்கார வச்சிருப்பாங்க. நம்ம ஊர் ஒரு கட்டுப்பாடான ஊர். என்ன கட்டுப்பாடு? குடும்ப கட்டுப்பாடு. உங்களுக்கு பண்ணியாச்சா? உங்களுக்கு தான் பண்ண போறாங்க இப்ப மன கட்டுப்பாடு. அதனாலதான் ஆண்கள் பெண்கள் இடத்தை ஒண்ணு மணிமா உட்கார வச்சிருக்காங்க. எதனால? உங்க மேல நம்பிக்கைனால. இதுக்காண்டி பப்பன்காரன் சொல்லிட்டான்னு நம்பி 1 மணிக்கு மேல கை ஐட்டத்துல வச்சு. எந்த ஐட்டத்துல? கொமிட்டிக்கால வச்சு எங்களை வம்புல மாட்டி விட்டுற கூடாது. ஏன்னா உழைக்கிறப்பல நாங்க, காசு கொடுத்த மகாராஷ்டிரா நீங்க. அப்ப உங்களோட மரியாதையை சொல்லணும். ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்களும், பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல மாநிலம். தப்பா தான் சொல்றேன். பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல
வரும் ஆண்களும் ஆண்களுக்காக மறுபடியும் தப்பா சொல்றேன். ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல என்ன அவங்க எப்படி உட்கார போறாங்க தேவையா? நீ சொல்றது தப்பா. அவங்க ஒருத்தாச்சு உட்காராங்க, ஓரமா உட்காராங்க, நிமிந்துட்டு உட்காராங்க, குப்புற உட்காராங்க, நீ பாப்பற பாட உட்காராங்க. நம்மளுக்கு நாடகம் முடிகிற மணிக்கு அமைதியா இருக்கணும். எந்த சண்டை சச்சரவு கூடாது. முன்னாடி உட்காந்துக்கிட்டு சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்ட மைக்கு வெளியே எடுக்க, நாங்க பேசுற பேச்சல கெடுக்கும். அப்புறம் காலையில வந்துகிட்டு பாப்பு நல்லாவே பாடல, டான்ஸ் காரப்பல நல்லா ஆட்டல, மாவ ஆட்டல, கைய கால ஆட்டல குறை சொல்லாதீங்க. நீங்க சிரிச்ச முகத்தோட நாடகம் பார்த்த நாடகம் எல்லாம் இருக்கும். இதை விட்டுட்டு சில ஊர்ல பார்த்தா சண்டைக்காரனை பார்த்த மாதிரி முன்னாடி உட்காந்தா எப்படி அந்த கதை மாதிரி இருக்கனால ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வந்திருக்க நடிகர்கள் அருமையான நடிகர்கள். மதுரையில் மட்டும் இல்ல, மதுரை, புதுக்கோட்டை, காரைக்குடி, திண்டுக்கல், கரூர், அய்யலூர் எல்லாருமே பொறுக்கியா திரைக்கு நாடக அமைப்பாளர் மைய பாசத்துக்குரிய மதிப்புக்குரிய ஆல்ரெடி இந்த நம்ம கிராம பொதுமக்கள் இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஜோரா ஒரு கைத்தட்டு தந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் வந்திருக்க நடிகர் அப்படின்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க சங்கத்தில் ஒரு சட்டம் போட்டிருக்கோம். எனது மாப்பிள்ளை, அதாவது எனக்கு விஜயராம் மாமா வந்து மாமா வேணும். அந்த முறைக்கு வந்து மாப்பிள்ளை அன்பளிப்பு கொடுங்க. மாப்பிள்ளைக்கே கொடுத்துட்டு இருக்காம வந்த நடிகர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. உங்க சொந்தக்காரங்க சொல்லி அவருக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா குலவெறி ஆயிருவேன். அப்புறம் நான் ஆமா, நம்ம பாடுற பாட்டுக்கு அன்பளிப்பு தானா தேடி வரும். இப்ப பாருங்க, அதனால இன்னொரு விஷயம், அன்பளிப்பு எங்க சங்கத்துல எந்த ஊர்லயும் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? இனிமேல் கொடுக்காதீங்க. ஆமா, இங்க வச்சுக்கோங்க. இனிமேல் அன்பளிப்பு கொடுக்காதீங்க. கொடுக்கணும் பிரியப்பட்டீங்கன்னா சரி, ஒரு 1000 2000 எனக்கு கொடுங்க. 2000 இல்லையா? என் ஜிபே நம்பர் சொல்லவா? சொல்றேன் கேளுங்க. 98 43 28 32 61. அது ஓ நம்பரியா? ஏன் நம்பர் சொல்லிட்டு இருக்கேன். அதனால பாட்டு மருத்துவம் பண்பு நாட்டுக்கு நல்ல பலதன்மை சொல்லியிருக்கார்கள். கல்வியிலே சிறந்த இடதலைமை கணவன்களுக்கும் கற்றறிந்த பெரியவர்களுக்கும் இடதலைமை தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் நாட்டு மணி பொன்னாக ஆக துடிக்கின்ற விவசாய பிரிவினை மக்களுக்கு மண்ணு போல அயராது பாடுபடும் பாட்டாளி வருகிறதுக்கும் சுற்றுப்புறத்தாரத்தில் நடத்துக்கான வந்த கல நண்பர்களுக்கும் நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராதவர்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வரப்போக காத்து கல்யாண மாணவர்களுக்கும் கல்யாணம் ஆக துடிக்கணும். பிள்ளை பெற்றவர்களுக்கு நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்து சில முக்கியமான வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வந்தவங்களுக்கு பல வேலை இருக்கும். சில பேர் நாடகம் பார்க்கணும் வருவாங்க. சில பேர் ஊருக்குள்ள முத கலையரங்கம் கட்டி நாடகம் வச்சிருக்காங்களா பாக்குறதுக்கும் வருவாங்க. சில பேர் வந்து பிடிப்பாங்க பீடி சிகரெட், அதை வச்சுக்கிட்டு அனுப்பாங்க கங்க. சில பேர் திருப்பிக்கிட்டு வைப்பாங்க. எதுலையா? இன்னொரு சிகரெட் வைப்பாங்க. ஆனா கொஞ்சம் விவரமான ஆளுக்கு போட ஆரம்பிச்சு விளக்கமாறு பிஞ்சு போயிடும். எத்தனை போடுவாங்க, பொடி போடுவாங்க, போயில போடுவாங்க. சில பேர் கூட்டத்துல குசு போடுவாங்க. கூட்டத்துல கொலவனா கூட சொல்லிடுவாங்க, குசு போற விஷயம் மட்டும் சொல்ல மாட்டாங்க. மான பிரச்சனையா யாரு பார்க்காத நேரம் பார்த்துருந்தா யாருமே சாப்பிடலையே. ஆனால் அமைதி காத்து ஏனாடத்தை எப்படி பார்க்கணும்னா மனுஷனுக்கு ஆசை உருவாகிவா அப்படின்னு எப்படி சொல்லி தெரியுமா? ஹலோ ஹலோ ஆசை நூறு வகை வாழ் இன்னொரு சுவை வாழ் போதும் என்ன போதை சென்று வரவா ஆசை நூறு வகை வாழ் இன்னொரு சுவை வாழ் போதும் என்ன போதை சென்று வரவா திடமாடி பாடலாம் மனசோடி சேரலாம் மனபோ கொண்டாடலாம் மனபோ ஆசை நூறு வகை வாழ்வில் ஒரு சுவை வாழ் போதும் மன போதை சேர்ந்து வரவா போல சுத்தி வரும் பெண்கள் முத்தமழுத்தே நாடு பள்ளியிலும் கொஞ்சம் பஞ்சலையும் கொஞ்சம் அள்ளித்தரணி உண்டு சென்றாகவே மண்டாகவே ஆசை நூறு வகை வாழ் இன்னொரு சுவை வாழ் போதும் மன போதை சென்று வரவா
சொல்லி தரனால் உண்டு பள்ளியிலும் கொஞ்சம் பஞ்சனையும் கொஞ்சம் அள்ளி தரணி உண்டு ஆகா சொர்க்கம் கண்ணில் வரும் உள்ளம் மண்ணில் ஆகா சொர்க்கம் மண்ணில் வரும் சொர்க்கம் பெண்ணில் வரும் செண்டாகவே அதனால்தான் மண்டாகவே ஆசை நூறு வகை வாழ்வினொரு சுவை போது போது மன போது சென்று வரவா தினமாடி பாடலாம் தினம் ஜோடி சேரலாம் மனம் கொண்டாடலாம் மனம் கொண்டாடலாம் ஆசை நூறு வகை வாழ்வினொரு சுவை போது போது மன போது சென்று வரவா ஒரு பபுனோ டான்ஸரோ வள்ளியோ நாரதரோ பெட்டிக்காரோ ராஜபாட்டோ நாரதரோ நல்லா பாடுனாலும் புராணங்கள் பேசினாலும் முதல் கைத்தட்டி ரசிங்க குடும்ப வழிபாடு போகிற மாதிரி கையை தூக்கி இதுக்குள்ளே வச்சுட்டு இருக்கோக்கிற கூடாது ஏன்னா ரசிகர்னு முகம் பார்க்கும் கண்ணாடி உங்களை வச்சு தான் நாங்கள் எங்களை வச்சு நீங்கள் கிடையாது நீங்கள் ஆரவாரம் பண்ணீங்கன்னா நாடகம் நல்லா இருக்கும் எனக்கு நான் கம்முன்னு உட்காந்துருந்தீங்க 4 மணிக்கு நாடகத்தை முடிச்சுட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு ஓடி போயிடுவோம் அதான் உண்மையான விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாடுகள் தோறும் பாஷைகள் வேறு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பாஷை இப்போ திருப்போணம் மேலூர் காரியப்பட்டினம் மதுரை மாவட்டம் இப்போ நான் கேட்குறேன் தமிழ்நாட்டோட தலைநகரம் எந்த ஊர் சென்னை தமிழ்நாட்டுக்கே தலைநகரம் சென்னை நேற்று மெட்ராஸுக்கு போயிருந்தேன் எதுக்கு பிச்சை எடுக்க எவ்வளவு சேர்ந்துச்சு எங்க அக்கா வீட்டுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஒரு ஆட்டோக்கார்ட்ட அட்ரஸ் கேட்டேன் அண்ணே சைதாப்பேட்டைக்கு எப்படி போகணும்னு அதுக்கு அவர் சொல்றாரு சைதாப்பேட்டை கோத்தா லெஃப்ட்ல போய் கோத்தா ரைட்ல போ கோத்தவங்க மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடா அட்ரஸ் தானடா கேட்டேன் என்ன எதுக்கிட்ட கோத்தவங்க பண்ணி வைக்கிறீங்கன்னா மெட்ராஸ்ல அட்ரஸ் கேட்டா கோத்தவங்க பண்ணி தான் வை வாங்கிக்கலாம் அடுத்த பஸ்ல ஏறி மதுரைக்கு வந்துட்டேன் இப்ப மதுரை எடுத்துக்கங்க மதுரையில பெரிய மனுஷனை கூட நம்பலாம் இந்த சின்ன பிள்ளை பையனை மட்டும் நம்ப கூடாது இந்த நேரத்து பஸ் ஸ்டாண்ட் நடந்து போயிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணுக்கு தாங்கல ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு ஏண்டா தம்பி ஒண்ணுக்கு இருக்கிற இடம் எங்கடா இருக்குன்றேன் அவன் ஜிப்ப கழட்டிக்கிட்டு இதான் ஒண்ணு இதை காமிக்க உள்ள எட்டி பாக்குறேன் பச்சை மிளகா மாதிரி முட்டோனா கிடக்கு இதை காமிச்சதுக்காண்டி உங்க அப்பா அவனை அடின்னு அடிக்கிறாரு அடிக்கும் போது உங்க அப்பா கோவத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு டேய் ரொம்ப சேட்டை பண்ண உரையாடியில மெட்ராஸ்ல போய் விழுந்துருவன்னு சொல்ல ஊடாலத்தை வந்து என்னை மெதுவா அடிச்சு திருச்சியில தள்ளி விட்டுருங்க எப்படி நோகாம நொங்கு சாப்பிடலான்னு பாக்குறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிட முடியல நேத்து எப்பவுமே இட்லி தோசை தான் சாப்பிடுவேன் பொங்கல் சாப்பிடலான்னு ஆசை ஹோட்டல் உட்காந்து அண்ணே ஒரு பொங்கல் கொண்டு வாங்க அப்படி சொல்ல 10 நிமிஷம் ஆச்சு அரை மணி நேரம் ஆச்சு பொங்கல் வரல எனக்கு பசி மயக்கத்துல பொங்கல் எப்ப வரும் அப்படின்றேன் அதுக்கு அவர் சொல்றாரு பொங்கல் ஜனவரி 14ஆம் தேதி வரும் சரியா தானே சொல்லியிருக்காரு நான் கேட்டது சாப்பிடுற பொங்கலை சொல்றேன் அவன் தை பொங்கலை சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்ல சொல்லுங்க கேரளா மாநிலம் வயநாடு பாத்தீங்களா எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க பாவம் குழந்தைகள்லாம் பச்சை மண் இறந்து போச்சு ஆமாம் 3 கிராமம் அது ராத்திரி 1 மணிக்கு நிலச்சரிவு வந்திருக்கு யாருக்கு யார் தெரியுமா 1 மணிக்கு நிலச்சரிவு வந்து யாருக்கு தெரியுமா ஒரு அம்மாவும் பிள்ளையும் பாருங்க கட்டி பிடிச்சி படுத்து வந்திருக்காங்க அந்த நிலச்சரிவு மேலேருந்து வந்து அமுக்கி அவங்க செத்து அப்படியே செத்து கிடக்குறாங்க உயிரை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு ஏன்னா நாட்டில் பார்த்தீங்கன்னா கலிகாலம் இப்போ நடந்துட்டு இருக்குது கலிகாலம் அதனால தான் சுனாமி வந்தது ஆமாம் அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு கொரோனா வந்துச்சு ஆமா அதெல்லாம் வந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு வகுத்துரச்சலான விஷயம் இந்த விஷயத்துக்காண்டி நாங்கெல்லாம் ரொம்ப மக்கள் நம்மெல்லாம் ரொம்ப வேதனைப்படுறது உண்மையான விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தாய்மார்கள்லாம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த தாய்மார்கள் பட்ட டச் செல் வந்துருக்குல்ல ஆமா இந்த ரெட்மி ரியல்மி ஓப்போ லெனோவா விவோலாம் வந்துருக்குல்ல இந்த செல்லு வச்சிருக்காலும் தப்பு கிடையாது தயவு செய்து உங்க செல்லுகளை உங்க குழந்தைகள்கிட்ட மட்டும் கொடுக்காதீங்க என்ன காரணம் தெரியுமா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல பாத்தீங்களா ஒரு 6 வயசு பையன் செல்ல பிரைட்னஸ் ஏத்திந்தா இப்படியே கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்து கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சு இன்னைக்கு மூளை வளர்ச்சி கம்மியாகி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க சத்தியம் அதே மாதிரி கேம் பார்த்து ஒரு 5-6 பேருக்கு இறந்தே போயிட்டாங்க அது இந்த தாய்மார்கள் செல்லுகளை உங்க குழந்தைகள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தை உயிருக்கு கெடு வைக்கிற முதல் எதிரி நீங்க தான் அதனால தயவு செய்து செல்லுகளை குழந்தைகள் கொடுக்காதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அதிகமா 50% யார் இருக்கு தெரியுமா வட மாநிலத்திலிருந்து வந்து உள்ள இருக்காங்க ஆமா சத்தியமா இருந்து என்ன பண்றாங்க
குழந்தைகளை கடத்துறாங்க. குழந்தைகளை ஆம்பளை பொம்பளை பிள்ளைய கடத்தி என்ன பண்றாங்க, பிளேடு எடுத்து நெஞ்சு அறுத்து இந்த இதயத்தை கொண்டு போய் வெளிநாட்டில் போய் வித்துறாங்க. சத்தியம். அதனால உங்க குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினாலும், ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா இருந்தாலும், விளையாட அனுப்பினாலும் கவனமா பார்த்துக்கலன்னா உங்க குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க. அது உண்மை. நான் எல்லா ஊர்லயும் சொல்றதா, நம்ம ஆல்ரெடி நத்தத்திலும் சொல்றேன். நன்றி நன்றிங்கிறத. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதே மாதிரி அமைதி காத்து இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, ஏன்னா எல்லா ஊர்லேயும் சரியாக 10 மணிக்கு ஆரம்பிப்போம். கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஆனால் இப்படி ஆரம்பிக்கிற நாடகம் தான் சினிமா மாதிரி ஓடும். அதான் உண்மையான விஷயம். அதனால் சிவகங்கை மாவட்டம் மானாமரை வட்டம் மாரநாடு மற்றும் சீமை தஞ்சாவூர் ஆளுநர் கிராமத்தில் அருள்வாழ்த்த ஒரு அருள்மிகு ஸ்ரீ இரணிய வீரன் அருள்மிகு ராக்காயி மற்றும் அருள்மிகு ஸ்ரீ கருப்பணசாமி மற்றும் ஸ்ரீ பத்திரகாளி மற்றும் பரிவார தெய்வ திரு கோவில் ஜினோர்த்தனான அஷ்டபந்தன மகா கும்பாச விழாவை முன்னிட்டு புகழ்பெற்ற நிலை கொண்டு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அதிமுக நடைபெற காத்துக் கொண்டிருக்கிறது. வெற்றி கூடி நாட்டு வரும் நாடக ராஜா, நாடக கலைமகன், நாடக விடிவிடிமாகிய மகிழ்ச்சிய திருவாரூரை சேர்ந்த KS மாணிக்கம் அவர்கள் நாடகத்தில் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட வந்தவானம்பாடி இன்னிசை மாமகில் வசன பேரரசு இசக்குலமாகிய காரக்குடியை சேர்ந்த ஒரு MA திலகவதி அவர்கள் நாடகத்தில் வள்ளி நாயகா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு நானா எனக்கு பாட்டாண்டு சொல்லி ஒரு வசனவாக்கு சௌதரித்த மன்னன் மற்றும் பார்த்திப கல்விக்குடியை சேர்ந்த பேராசிரியருமாகிய டி சரவணன் அவர்கள் நாடகத்தில் கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு நம்ம ஊர் அருகாமுள்ள சுள்ளகுடியை சேர்ந்த மகிழ்ச்சிய மாப்பிள்ளை ஜெயரமேஷ் அவர்கள் நாடகத்தில் ஹார்மோனியன் பின் பாட்டு. உலகத்தில் எத்தனையோ சித்தர்கள் இருந்தாலும் நம்ம பகுதியில் கட்டிக்குளத்தில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கி திருக்கூடல் மலையில் இருக்கின்ற மாயாண்டி சித்தரை போல் உலகத்தில் வேறு யாரும் வர முடியாது. ஆகையில் அவர் பாடலை எனக்கு தெரிஞ்சவரை ஒரு 4 வரி பாடுறேன். ஹலோ கொஞ்சம் இன்னொரு சுவாமி மாயாண்டி போல் தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் கட்டிக்குளம் நாடு கண்ட செல்ல பிள்ளை. சுவாமி மாயாண்டி போல் தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் கட்டிக்குளம் நாடு கண்ட தெய்வ பிள்ளை. சுவாமி மாயாண்டி ஐயன் மாயாண்டி கட்டிக்குளம் நாடு கண்ட தெய்வ பிள்ளை. சுவாமி மாயாண்டி போல் தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் கட்டிக்குளம் நாடு கண்ட தெய்வ பிள்ளை. மாயாண்டி போல் சுவாமி மாயாண்டி போல் தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் கட்டிக்குளம் நாடு கண்ட தெய்வ பிள்ளை. கூத்தாயி வயிற்றிலே பிறந்த பிள்ளை, நாடி வரும்
செல்லம்மா சித்தர் மாயாண்டியை கும்பிட்டு கொள்ளடி செல்லம்மா செல்லம்மா மாயாடி போல் தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் கட்டிக்களம் நாடு கண்ட செல்வப்பிலே சுவாமி மாயாடி போல் தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் கட்டிக்களம் நாடு கண்ட தெய்வப்பிலே தாயை வயிற்றிலே பிறந்த பிள்ளை அவர் நாடி வரும் மக்களுக்கு நல்ல ஆசி தரார் உள்ளே. அருமையான பாடல், ஜோரா கைத்தட்டலாம் எல்லாரும். ஏன்னா இன்னைக்கு இந்த பாடலை பாராட்டி குருநாதருடைய பாடலை பாடிய அன்பு உள்ளம் சொல்லக்கூடிய சேர்ந்த செய்யர் ரமேஷ் அவர்களுக்கு கட்டிக்குளம் நாட்டிலே பிறந்து வாவூரில் வளர்ந்து கொண்டக்கூடிய பரமசிவம் வேளார் குடும்பத்தில் சார்பிலும் விபி பிரபு ஈஸ்வரன் குடும்பத்தில் சார்பிலும் இந்த 50 ரூபாயை அன்பளித்துள்ளார்கள். சொன்னேன் ஒரே ஆளுக்கு அன்பளி கொடுக்காங்க. நன்றி நன்றி நன்றி. இப்பதானே சொன்னேன் ஒரு ஆளுக்கே அன்பளி கொடுக்காயின்னு. அப்படியா? அதனால இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. மாப்பிள்ளை ஜெயரமேஷ் வந்து நாடக உலகத்துக்கு வந்து ஒரு 2-3 வருஷம் தான் ஆகுது. ஏற்கனவே சொல்ல முடியல நாரதர் போட்டு நான் பவன் போட்டு செஞ்சுருக்கேன், ராஜா பாட்டு செஞ்சாப்புல. இன்னைக்கு மதுரையில் ஆவணா சங்கத்தில் பெட்டியில் ஸ்டார் வாய்ஸ் அவர் தான். ஆமாம், ஜோர் ஒரு கை தட்டுங்க. ஒரு அருமையான ஏன்னா வாய்ஸு மாப்பிள்ளை தான் எனக்கு. அவன் பாடுற பாட்டில் 2-3 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா பண்ண நான் ரொம்ப ரசிப்பேன். அந்த வாய்ஸ் ஒரிஜினல் அந்த பாட்டுக்கு அவனுக்கே தெரியும் அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு. அதே மாதிரி அவர்கள் எவ்வளோ பாடல் பாடினாலும் இன்னைக்கு நடுத்தரமான பாடல் இசையமைச்சது யாரு? இளையராஜா. மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா. இசைஞானி இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படம் பேர் என்ன யாருக்கா தெரியுமா? அன்னக்கிளி. முதல் படம் அன்னக்கிளியா இருந்தாலும் கீதாஞ்சலி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு காதல் காவிய பாடல் எப்படி பாடுக தெரியுமா? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக வேண்டாம், இங்கு கண்ணீர் விட வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக வேண்டாம், இங்கு கண்ணீர் விட வேண்டாம், உன்னையே எண்ணி வாழ்கிறேன், உன்னையே எண்ணி வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. முல்லைப்பூ போலே உள்ளம் வைத்தாய், உள்ளே உள்ளே வைத்தாய், என்னை காணாமல் கண்ணம் வைத்தாய், கண்ணம் கண்ணம் வைத்தாய். நீ இல்லை என்றால் என் வாழ்வு என்றும் பதில் என்றும் ஒன்றும் கிடையாது. காமங்கள் என்றும் என் காதல் அல்ல, கண்டேனே உன்னை தாயாக. என் காதல் பிறந்த நாள், என் வாழ்வில் பிறந்த நாள், இனி என்னோ கேட்கும் சந்தேகமா? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக வேண்டாம், இங்கு கண்ணீர் விட வேண்டாம், உன்னையே எண்ணி வாழ்கிறேன், உன்னையே எண்ணி வாழ்கிறேன். நனநாளா 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 நனநாளா. கைத்தட்டிய அன்புகளுக்கு நன்றி நன்றி. வணக்கம். கோடரி குமரல் வாங்கிய மிருதங்க சக்கரவர்த்தி மதுரையை மதுரையை சேர்ந்த மாப்பிள்ளை டேனியல் ராஜ் அவர்கள் நாடகத்தில் மிருதங்கம், டோலக்கு, தொப்பி, தபேலா மகன்
பேட்டரி வீக்கா போச்சு. Oh,
சூப்பர், ஜோரா கை தட்டுங்க. அருமையான ஒரு வாசிப்பு. பலவாத்தி மூலமாகிய மணப்புறத்தை சேர்ந்த பசமுகு வேளாங்கண்ணி அவர்கள் நாடத்தில் ஆல் ரவுண்டு கீழ் ரவுண்டு. நாடத்துக்கு தேவையான தாளம் ஏற்பாடு நம்ம ஊர் அருகாமையுள்ள வயல்சேரி சேர்ந்த மாப்பிள்ளை VSK செல்வம் அவர்கள் நாடத்தில் தாளம். நாடத்துக்கு தேவையான சீன் ஏற்பாடு அஜய் சீன் கம்பெனி இருப்பிட வயல்சேரி. சாப்பாடு சரி எம் ராஜா பரவாயில்ல, எந்த சீனா இருந்தா சாப்பாடு அருமையான ஏற்பாடு. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோம். ஆமாம், உங்களுக்கு தெரியும் நாங்கள் சாப்பிட்டோமா சாப்பிடலையான்னு. ஆமாம், அருமையான ஏற்பாடு. அவர்கள் நன்றி எடுத்த வணக்கம். தவறு எங்கள் மேலே தான், உங்களை சொல்லி குத்தம் இல்லை. நாடத்து முக்கியம் மைக் செட்டு தான், அது இருந்தால் தான் நாடகம் நல்லா இருக்கும். அருமையான முறையில் ஒளி ஒளி இருக்கும். எக்கோ பண்ணேன் கணேஷ் 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 உரிமையாளர் எம் எம் சண்முகம் சண்முகம் சண்முகம். நாடகத்துக்கு எப்படி இந்த மைக்கு எப்படி யார் யாருக்கு எப்படி வைக்கணும் சரியா வச்சிருக்கீங்க. கணேஷ் சவுண்ட் சிஸ்டர்ஸ் அவர்களுக்கும் இசைக்குழி சார்பாக நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் கொட்டை அமைப்பு பாசமக அண்ணன் கரந்தமலை அவர்கள் இந்த கொட்டையை அமைச்சிருக்காங்க, அவர்களுக்கு நன்றி நடிகர் வணக்கம். மற்றும் ஆடல் அரசி அப்படியே சுந்தரி காமிக்கிற அரசி எதையோ காட்டுவாங்க வேலையை பாருங்க. அங்க ஒரு போட்டு அங்கே கிண்ணி 2 லிட்டர் பிடிக்க வாங்கி மடக்கு மடக்குன்னு குடின்றேன். மதுரை சேர்ந்த MSK பாவோட தாவணி ஜாக்கெட் சட்டி என்ன வியாபாரமா பண்ற? என்னது பேரா? நல்லா பாரியா. MSK பவதாரணி அவர்கள் நாடத்தில் டான்ஸ் அண்ட் காமிக். கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளலரி கூட்டவாடி குள்ளலரி கூட்டத்திலே புள்ளிமா நிற்கிறடி கள்ளி வச்சு வளவிருச்சா சின்னமா சிக்குமடி. பம்பை உடுக்கை கட்டி பரிவட்டோ மேலே கொட்டி தங்கரதம் போல ஆரம்பித்தார கள்ளி இந்தாளத்தை சேர்த்து கோடி அச்சாரம் சொல்லி பம்பை உடுக்கை கட்டி பரிவட்டோ மேலே கொட்டி தங்கரதம் போல ஆரம்பித்தார கள்ளி தாளத்தையே சேர்த்து கோடி அச்சாரம் சொல்லி. நாடக அமைப்பாளர் மதுரை சேர்ந்த MM ராஜா அவர்கள் அமைச்சிருக்காங்க. அது மாதிரி சொல்லக்கூடிய சேர்ந்த எனது பாசமுக மாமா செல்வமணி. இப்போ உள்ள பழக்கம் ஒரு 10 வருஷமா எனக்கு மாமா நான் பழக்கம் தான். அருமையான ஒரு நாடக அமைப்பாளர், அவர்களுக்கும் நன்றி நடிகிற வணக்கம். மற்றும் இப்போக்குரிய பாசமகு பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருக. இப்படிக்கு ஆல்டி நெத்தம் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. காவல் பணியை மிக பொறுப்போடு கண்காணித்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் காவல்துறையினர்களுக்கும் எங்கள் தமிழ்நாடு ஆவண சங்கத்தை சார்பாக நன்றிகிறது வணக்கம். முதலாக நம்ம ஊருக்கு ஆளுநரிடத்தில் கலையரங்கம் கட்டி இந்த நடிகர்லாம் வந்திருக்கணும். அருமையான நடிகர் வந்திருக்காங்க. கலையரங்கம் கட்டி அன்புள்ள கிராமத்தார்களுக்கு நன்றி நடிகிறது வணக்கம். மென்மேலும் வருஷத்துக்கு ஒரு நாடகம் போடாமல் வருஷத்துக்கு ஒரு 3-4 நாடகம் போடுங்க. ஏன்னா வளையங்குளத்துலாம் பார்த்துருக்கீங்களா, வருஷத்துக்கு 60 நாடகம் நடக்கும். 60 நாளைக்கு 60 நாடகம். தானாக முளைத்த தலிலிங்க பெருமாள் கோயிலில் 60 நாடகம், 60 நாளைக்கு 60 நாடகம் நடத்தும். ஆமாம், அதே மாதிரி இந்த கலையரங்கம் மென்மேலும் வளரணும். கிராம பொதுமக்கள் எல்லாருமே நல்லா இருக்குன்னு கேட்டுக்கொண்டு எங்கள் பணி ஆரம்பிக்கிட்டோம். ஏன்னா எங்கள் நாடகம் வந்து இப்போ தான் நீங்கள் ஆரம்பத்தில் தான் நடிகர்கள் நேரில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் இல்லை. எங்கள் தமிழ்நாட்டுக்கே எங்கள் உருவாக்கிய யூடியூப் சேனல் யாருன்னா முத எங்கள் நாடக உலகத்தில் யூடியூப்னு வந்து யாருன்னா எங்கள் அண்ணன் மாயகுல மாதவன் அண்ணன் தான்.
அவர் தான் முத வந்து இப்போ வந்து 15 பேர் வந்திருக்காங்க, அதை பற்றி கவலை இல்லை. நாடக உலகத்தில் அவர் ஒரு நடிகர் தான். நாடக உலகத்தில் முதலாக யூடியூப் கொண்டு வந்தது எங்கள் அண்ணன் மாயகுல மாதவன் அவர்களுக்கும் நன்றி நடிகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லா பேரும் சொல்லியாச்சு. இப்போ ஏன் பேர் சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். டான்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் அம்மா உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் அம்மா நடிக்காத மேடை கிடையாது. சமீப காலத்தில் மறைந்த ராஜ நடிகை மதுரை சேர்ந்த மதுரை சேர்ந்த எஸ் ஏ ரத்னாமணி ஆறுமுகம் அவர்களின் மகனுமாகிய உங்கள் சின்னராஜா பவன் காமிக்கு நான் தான் நடைபெற்ற நாடகத்தில் ஆடும்போது பாடும்போது இது குறை இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தை எப்படி தப்பு செஞ்சா அப்படி கம்மாக்கரப்பன் கூட்டிகிட்டு போய் கழுத்தில் இருக்கிற மிதிக்கிறீங்க. அதுபோல் அடிச்சிடாம யார் கக்கப்பக்கம் சிரிக்கிறது. அதனால் நாடகம் நடைபெற ஒரு அன்பு ஆசை அறிவு தெரிவித்துக் கொண்டு எங்கள் பணியை எங்கேயும் எப்போதும்னு எப்படி உங்களுக்கு நான் சொல்ல வரேன் தெரியுமா? வாங்க மாமா. சிறப்பான முறையில் பப்பனாக தொண்டிடக்கூடிய அன்புக்கினிய மதுரை சந்தை எஸ் ஏ சின்னரசு அவர்களுக்கு பாண்டியன் குடும்பத்தின் சார்பில் இந்த 100 ரூபாய் என்பதுள்ளார்கள். டிஆர் பாண்டியன் குடும்பத்தின் சார்பில் இந்த 100 ரூபாய் என்பதுள்ளார்கள். பாசமிகு விஆர் பாண்டியன் குடும்பத்தார் சார்பாக எனக்கு 101 ரூபாய் என்பதுள்ளார்கள். அன்புள்ளவர்களுக்கும் அவர்களுக்கு குடும்பத்தார்களுக்கும் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்கேயும் எப்போதும்னு எப்படி சொல்லி வச்சிருக்காங்க தெரியுமா? ஹலோ 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 எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு ஒன்றிற்கு வட்ட வீடு வாத்திற்கு வட்ட இடமத்தனை என்ற பிள்ளைகள் இங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சத்திரங்கள் ஓடிவிடும். மரபை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு வந்ததுக்கு வட்ட வீடு வாக்குதுக்கு ரொட்ட இடமத்தலை இந்த வெள்ளை வாழ்க்கை பறக்குது ராக்கெட்டிலே உலகம் இனிது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம்.
வட்டழகு வண்ணிருக்கு வட்ட வீடு வத்திருக்கு இடமத்தனாயின் இன்பம் வணக்கம் வணக்கம் வாங்க கலைஞர்களுக்கு வணக்கம். என்ன பார்த்தா ராசாக்களா பார்க்கவே மாட்டேன். அப்படியா? அவன் பார்க்கறதெல்லாம் வேற, அவன் பார்க்கறதெல்லாம் வேற. நல்லா இருக்குதா? ரொம்ப பணியில பணிவு உயர்வை தரும் சொன்னாங்க. ஆமா, பணிஞ்சு பார்ப்போமே பணிஞ்சு பார்த்தேன். என் தம்பி நானும் ஒரே மாதிரி தானே இருப்பான். இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தான். ஜெயரமேசனே சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். காலையில அன்பளிப்புல பங்க பிரிச்சிடணும். சரி, பிரிச்சிருவோம் பிரிச்சிருவோம். பேசுறதெல்லாம் பேச்சு கிடையாது, பிரிச்சிருவோம். ஐயா வணக்கங்கய்யா. அண்ணே வணக்கம்ண்ணே. மாமா வணக்கம். மாமா என்னத்தா? ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு, பரவாயில்ல. நான் கூட்டம் வந்ததுக்கு நல்லா உட்காந்துருக்கீங்க. ஆமா, இந்த பெண்கள் கூட்டத்தை பார்த்தாதான் என் ஈரக்கொலையே நடக்குது. எப்படி இந்த பப்புன் டான்ஸ் வரையதே உட்காந்து பாப்பீங்க. அதுக்கு மேல எந்திரிச்சு போகணும்னு விருப்பப்பட்டா சரி, ஒரு 4 பேரா போகாம ஒரு 2 பேரா போனீங்கன்னா ஏன் அப்படி கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்கும். அதெல்லாம் போக மாட்டாங்க, இங்கேதான் இருப்பாங்க. ஆமா, முழுசா உட்காந்து நாடகத்தை பாருங்க. இன்னைக்கு நாடகம் வந்து சிறப்பா போகும். ஆமா, யாரும் எந்திரிச்சு தயவு செஞ்சு போயிடாதீங்க. இந்த பொன்னாடை போத்துறவங்க தயவு செஞ்சு வந்து போத்திருங்க. அதுக்கப்புறம் உக்கரமா இருப்பேன், முருதங்காரனை மைக் செட்ல விட்டு எறிவேன். டான்ஸ் நடிக்கக்கூடிய வல்லாள மாடப்படக்கூடிய எம்எஸ்கே பௌத்தராணி அவர்களுக்கு ஆளுநர் எடுத்த கிராம பொதுமக்கள் செருவிலை முன்னாடி எடுத்து புகழாலை சூட்டப்படுகிறார். கொஞ்சம் பெருமையா பில்டப்பா பேசுனேன். அட சொல்லுனே. ஆடல்கள் இரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகி நடன மயிர் என்று சொல்லக்கூடிய பப்புனுக்கு இணையாக நடிக்கக்கூடிய நாட்டிய தாரகை சூர்யாவுடைய சிசியமாகிய கலைஞருடைய சகோதரமாகிய எம்எஸ்கே பௌத்தராணி அவர்களுக்கு பொன்னாடை எடுத்து புகழாலை சூட்டப்படுகிறார். பெருமையா தான் பேச சொன்னேன், ரொம்ப தூக்கி வச்சுட்டியே. இருக்கட்டும். அதாவது நாடகக்காரவங்களுக்கு, நாடக நடிகர்களுக்கு எதுக்கு பொன்னாடை போத்துறாங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு? ஒரு மரியாதை. மரியாதை நீங்க நினைக்கிறீங்க. எதுக்கு பொன்னாடை போத்துறாங்க? எதுக்கு? குளிக்கும் போது முண்டமா குளிக்காதீங்கிறா, துண்டா கட்டி குளிக்கிறான்றாங்க. ஏமா குளிப்பாட்டி விடுறதே நீதானம்மா? அவன் சொல்ல சொன்னேன். இருக்கட்டும் இருக்கட்டும். அதாவது இருக்கட்டும். நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் முறைகள் எங்கள் அனைவருக்கும் கதலாடை எழுவித்து எங்கள் அனைவரையும் கௌரவப்படுத்தி அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு விழா கண்டியவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கடன் வணக்கம். நன்றி. இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம தாக்குதல ஆட்டத்தில் ஆரம்பிப்போம். ஆடுறதெல்லாம் இருக்கட்டும், பொன்னாடை போத்துறது இருக்கட்டும், மரியாதை செய்யறது இருக்கட்டும். சரி, இந்த முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தாருல, ஆமா, அவர் யாரு? கோமாளி. எங்க பப்புனு மரியாதை. பப்புனுங்க, பப்புனு. அதாவது நாடகத்துல நாடக கதையின்படி கோமாளி. ஆமா ஆமா. கோமாளின்னு மேடைக்கு வந்துட்டா கோமாளிக்கு என்னங்க வேலை? எங்க நோட்டீஸ படிச்சு நல்ல கருத்துக்களை சொல்லி சிரிக்க வைக்கணும். வந்தமா 4 கருத்துக்களை சொன்னமா, மக்களை சிரிக்க வச்சமா. நீ சொன்ன பொம்பளை பிள்ளைய கையில செல்ல கொடுக்காதீங்க, தனியா விடாதீங்கன்னு சொன்ன. அதுவும் கூட ஏத்துக்குருவேன். இன்னைக்கு அதுவும் கூட சொல்லல. சொன்னா அப்படிப்பா. சரி சரி சரி, எனக்கு கேட்டுச்சதா? நீ சொன்ன அதை நான் நியாயப்பா ஏத்துக்குருவேன். நான் மக்களுக்கு 4 கருத்தை சொல்லும் போது நான் நல்லா ஏத்துக்குருவேன். நாடக நோட்டீஸை படிக்கும் போது நடிகர்களுடைய பேரை சொல்லும் போது, டான்ஸ் கரப்புல பேரை சொல்லும் போது என்ன சொன்னியா? ஆமாமா, உனக்கு எதுலயே கனமா இருக்குன்றாப்ல, என்னன்னு தெரியலையே. உண்மைதானா அவர் சொல்றது? அதாவது பவதாரணின்னு சொல்றதுக்கு என்ன சொன்னாப்ல, பாவாடை தாவணி சட்டி பாடி. ஆமா,
அதாவது சும்மா சிரிச்சு பேசி போன பவதாரணியை தான் சின்னராஜா இன்ன வரைக்கும் பார்த்திருக்கா. அப்படி இந்த மெண்டல் புடிச்ச பவதாரணின்னு ஒருத்தி இருக்கா, அவளை நீ பார்த்தது இல்லையில. இன்னைக்கு சின்னராஜா வெளியில வரட்டும், ஒண்ணு முருதன்காரனுக்கு கட்ட தரிக்கணும், சரி இல்லன்னா அந்த கோமாளி பயலுக்கு கொட்டை தரிக்கணும். ஏமா ஏற்கனவே கொட்டை தரிச்சுதாம்மா இன்னைக்கு ஆபரேஷன் மட்டும் வந்திருக்காப்ல. கவலைப்படாதீங்க, தையல் புரிஞ்சா கூட ஊசி நூல் நான் வச்சிருக்கேன், தச்சு விட்டுரு. அப்படியா? ஆமா. அதாவது பவதாரணிக்கு சின்னராஜாக்கு இன்னைக்கு போட்டி நடக்கும். அந்த போட்டியில ஆறு இல்ல, சின்னராஜாக்கு ஒரு வாரம் கையை தட்டக்கூடாது. பவதாரணி ஆடும் போது மட்டும் கை தட்டணும். இங்க இந்த தாய்மார்கள்லாம் தட்டுங்க, முழிச்சிருக்கீங்களான்னு பாப்போம். தட்டுங்கத்தா. கூட்டத்தை சேர்த்தாச்சுல. இந்த கூட்டம் போதுவியா, அந்த நடுவுல அந்த ஏத்த அப்படி படுத்து கிடைக்கீங்க. நல்ல பெரிய ஆஸ்பத்திரியில பிரசவால கிடந்த மாதிரி நேத்து கிடமை நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படியா. நம்மளுக்கே இந்த நிலைமைனா ராஜபாட்டுக்கு நினைச்சு பாருங்க. இருக்கட்டும், இருந்தாலும் நம்ம 4 ஆட்டத்தை போட்டுட்டு அந்த கோமாளி நாயை கூப்பிடுவோம். ஏமா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எப்படி என்ன மரியாதை இருக்கு? ஒரு பப்புனு போய் நீங்க மரியாதை இல்லாம பேசுறீங்களே. ஒரு டான்ஸுக்கு மரியாதை கொடுக்கும் போது நான் எங்க பப்புனுக்கு மரியாதை? கொஞ்சம் உடம்புக்கு முடியாதால இன்னைக்கு தான் தையல் போட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்திருக்காரு. வெளியில வரட்டும் சின்னராஜா, நீ வாடா வெளியில. சரி என்னப்பா? இல்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்காருங்க. இன்னைக்கு நாடகத்துக்கு வரவே மாட்டேன்ட்டாரு. எதுக்கு? வீட்டுல போய் கூப்பிட்டான். இந்த மாதிரி வீட்டுக்காரம்மா வெளியில வந்தாங்க, எங்க வீட்டுக்காரர் சின்னராஜா வந்து இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி மெத்தையில படுத்து கிடக்காரு, அவர் ஆடுனா தையல் பிரிஞ்சிரும், நாங்க வேற பப்பனை கூட்டி போட்டாங்க. இன்னைக்கு சின்னராஜாக்கு மூட்டை பிரிக்காம விட மாட்டேன்னு. ஐயா ரோஸ் கலர் சேலாத்தா எங்கத்தா போற? ஏத்தோ உட்காந்துருத்தா. நீங்களும் எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் உள்ள போய் படுத்துடுவேன். நான் அந்த 2 ஆத்தாலும் இப்பதான் நாடகமே பார்க்க வரியலாத்தா. வாங்க உட்காருங்க. ஐயோ இப்படி ஆயிருச்சு. நம்ம பிடிக்கிற சின்னக்கா, செவ்வந்தி பூ முடிக்கிற சின்னக்கா, செவ்வந்தி பூ முடிக்கிற சின்னக்கா, செவ்வந்தி பூ முடிக்கிற சின்னக்கா, சரி என்னக்கா ஒரு சின்னக்கா கேட்க சொல்லப்பா. முத்து பல்லக்கா என்னவோ என்னவோ அடி என்னவோ என்னவோ செவ்வந்தி செவ்வந்தி பூ முடிக்கிற சின்னக்கா, சரி என்னக்கா ஒரு சின்னக்கா கேட்க சொல்லப்பா. முத்து பல்லக்கா அடி என்னவோ என்னவோ.
இருந்தேன் உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனால கண்ணுக்கு முன்னே வந்திருக்க வேணும் போகவில்லவோ நினப்பு பக்க வந்தாக்க போகவில்லவோ சிரிப்பு அண்ணே வாங்கனே சூப்பர் சைலுதா சைலு கேட்ட மைலனா பிகரு பிகருதா சூப்பர் பிகருதா மைலனா இடத்து 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 என்ன தச்சமே 7 மணிக்கு மேல நீ யோக லட்சுமி ஆஹா எப்படி ஒரு பொழப்பலாம் தேவையா யார் உங்களுக்கா இந்த பொழப்புக்கு ஆல்ரெடி நத்த 3 ரோட்ல உட்காந்து சரி ஒரு 4 பேர்த்த புடிச்சு சரி முறுக்கு வித்தனாலும் முடிச்சிருக்கலாம் மாமா அவர் என்னமோ சொல்ல போறேன்னு எதுக்குங்க 4 பேர் ரைட்டா பேச வேண்டிய இந்த மைக்க சார் ஓவர் எதுக்கு மாமா 4 பேர் பிடிக்கிறீங்க நாங்க 4 பேர் சும்மா தானே இருக்கோம் வர 4 பேர் தான் குடும்ப ஏற்பாடு பண்ணியாச்சு மூதேவி பேசாம கடை உங்களுக்கு தாங்க பண்ணியாச்சு எனக்கு பண்ணது உண்மைதான் அது முதல் நாள் உங்களுக்கு பண்ணாங்கல்ல யாரா இருக்கு ஒருவேளை சினிமா நடிகர் ரம்பாவா இருக்குமோ ரம்பாவுக்கு ரம்பானா கும்பா பெருசா இருக்கு அந்த பிள்ளைக்கு நல்ல குத்துச்சட்டி சைஸ்ல வச்சு பாத்தீங்களா இங்க ஒரு ஆமாவா பாத்துருக்காரு அந்த பிள்ளைய சாதாரண நிக்காதீங்க அந்த பிள்ளை குண்டி குக்கர் குண்டி அப்படியே குடு 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 புடுக்கு 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 என்ன ஆகுது புடு 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 நாடு ஒருவேளை குஷ்புவா இருக்குமா குஷ்புக்கு ஹெட்லைட் பெருசா இருக்கு அந்த பிள்ளைக்கு எத்தனை தண்டி என்னது வளருது என்னதுங்க கையங்காலம் இப்ப குறைஞ்சிச்சுங்க கண்ணு வைக்காதீங்க அப்படியா இனிமே நீங்க பார்த்த மாதிரியே பேசுறீங்க தெரியும் ஒருவேளை ஆதிபரா சக்தியா இருக்குமோ சக்திக்கு ஆதிபரா சக்தில கையில சூலாயுதம் இருக்கு ஆயுதம் இந்த பிள்ளைட்ட ஆயுதத்தையே காணாம உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சரி இந்த பிள்ளைட்ட ஆயுத கிடங்கே உள்ள இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படியா ஒருவேளை மதுரை மீனாட்சியா இருக்குமோ மீனாட்சிக்கு கையில கிளி இருக்கு இந்த பிள்ளைக்கு கிளியல
இல்லையே. ஏன் துணி புழு துணி. என்னன்னு அசிங்கம் பேசிக்கிறீங்க? ஏன் மாப்பிள்ள நீங்க மாமானுக்கு பூரா முட்டா பல்ல அப்ப வருங்க. நீங்க அசிங்கம் பேச மாட்டீங்களா? பேச மாட்டேன். எப்பயுமே பேச மாட்டேன். சுட்டு போட்டாலும் அட வராதுங்க. இப்ப நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. கேட்க போறீங்க? மஞ்சனா துணி, கருப்புனா கருப்பு துணி, பச்சனா பச்சை துணி, வெள்ளனா வெள்ளை துணி, புழுனா புழு துணி. புழு துணியா சொல்லி ப்ளோல வந்துருச்சுங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. டான்ஸ் நல்ல உயரம், நல்ல ஒரு அழகு, நல்ல ஒரு உடை, அருமையான எடை, நல்ல தொடை, தொடைக்கு நடுவுல இருக்க ஒரு வடை. என்ன வடை? ஓட்ட வடை. உளுந்த வடை. ஆனா அந்த பிள்ளை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரே, ராஜகுமாரே, நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரே, ராஜகுமாரே, அவ நடையா நடையா, அவ எடையா எடையா, அவ தொடையா தொடையா, அவ வடையா. எந்த வடை? அட தலுக்கு தலுக்கு கொழுக்கு 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 கொழுக்கு. நந்தவனத்தில் வந்த ராஜகுமார், ராஜகுமாரே, பள்ளி கூட்டத்தில் நாங்க ஆரணி சந்தையில தினமும் அல்வா கொடுத்தவரா பாலா ஆட்டு மந்தையில இருந்து ஆனா பிடிச்சவரா ஓட்டமானத்தில் ரயிலு புகையாட்ட விட்டபடி நடுசரக்கு நச்சுனுதான் இருக்கு, கிட்ட வந்து முட்டிக்கிட்டா கிண்ணுதான் இருக்கு. சரி, நம்மளுக்கு என்ன யார் யாருதான் என்ன விசாரிச்சு பார்ப்போம். விசாரிச்சு பார்ப்போம். அட பொம்பளை புள்ள. ஹலோ மேடம், என்ன டான்ஸை கூட்டு வாங்கினா சரியான லூசு முண்டையை கூட்டு வந்திருக்காங்க போல. இந்தம்மா உனேதான் வெக்கமா இருக்கா? பாவாடையை தூக்கி மூஞ்சியை முடிக்க. எது தெரிஞ்சாலும் தெரியல, முகம் தெரியக்கூடாது. என்னம்மா வெக்கமா? குட்டி ஆட்டுறா குட்டி ஆட்டுறா குட்டி ஆட்டுறா. ஏம்மா பேச மாட்டீங்களா? ஏண்டா வாய் பண்ணி பீதின மாதிரி அழுகிற? பேச மாட்டியா? ஊமையா? மாசமா இருக்கியா? யாருக்கு? ஏய் அவளுக்கா? சரி, ஆண்டவன் படிப்பை பார்த்தீங்களா? நல்ல மூக்கு மூலியமா படைச்சு, அழகான மண்டையை படைச்சு, மைக் எடுங்க, அழகான தொண்டையை படைச்சு, கடைசி வாயில வச்சு விட முத கலையரங்க கட்டியிருக்காங்க. இது நாடகம் mediயா வேற என்னம்மா? சரி ஊமனா, நம்மளுக்கு கொஞ்சம் ஊமை மாதிரி பேசி பார்ப்போம். இதெல்லாம் மேடையில தங்கச்சி போகடா. இதை பிடிச்சு இழுத்து இழுத்து கொர 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 கொரன்னு அறுத்து எண்ணெயில தடவை தடவி நல்ல உள்ள முக்கி உள்ள தடவி 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 மறுபடியும் பின்னாடி தடவி 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 மிருதங்காரு. சரி ஊமனா, ஒரு சின்ன விஷயம். இது வரைக்கும் அண்ணே அமைதி அண்ணே, கொஞ்சம் இங்கே நின்று பேசாங்க அண்ணே, இங்கே நின்று பேசாங்க. இது வரைக்கும் எந்த பொம்பளையும் நான் போடி வாடியும் பேசுறதில்ல. முத நீ தான் பேச போகிறேன். பேசி பார்ப்போம். ஏண்டி அடியே உன்னை தாண்டி லூசு முண்டை, அடியே மானங்கட்டவளே, சரியா? ஆல்ரெடி கம்மாக்குள்ளே போமா வச்சுக்கிட்டு குத்துறடி. அங்கே என்ன செய்யற பாரு. இந்தடி அடியே லூசு முண்டை, இந்த கதை கேட்கல. நீங்கள் கேட்குறீங்களா வேணாமா? சரி, நான் ஹிந்தியில் விட்டு பார்ப்போம். அரே லடுக்கி, என் கடிக்கி கியா புளுத்தாங்க, அச்சா புளுத்தாங்க, எடுத்தாங்க போனாங்க வந்தாங்க செஞ்சாங்க தெரிஞ்சு போச்சு. எவனா எண்ணெய் உள்ள ஊத்திருக்காங்க, உள்ள வழுக்கு 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 வழுக்கு. ஐ நோ இல்ல மேன் வணக்கம் சொன்னது. வணக்கம் சொல்றீங்களா? உங்களுக்கு தமிழ்? எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அண்ணே டவுசர் மாட்டேனே, ஜட்டி போடாம உட்காந்துருக்கு, குஞ்சு குஞ்சு தெரியல. அந்த கருப்பு கலர் ஜட்டி இங்க ஒரு பெருச்சாலி அடின்றேன். இந்தமா என்ன சொல்ற? வணக்கம் சொன்னது. தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். தமிழ் கொஞ்சம் தெரியும். எங்க இருந்து வரீங்க? வடநாடு
இருந்து வருது. வடநாடுனா ஓட்ட ஓடியா உளுந்து. ஐ நோ இல்ல மேன் நாட்டுல இருந்து வருது. அங்க இருந்து இங்க எதுக்கு வந்தீங்க? சினிமால ஆக்ட் பண்ண வந்திருக்கோம். படத்துல நடிக்க. நீங்க இங்க இப்ப மூஞ்சி மாற உடைஞ்சு போயிடும். எத்தனை தமிழ் படம் பார்த்திருக்கேன், இது வரைக்கும் உன்னை தமிழ் படத்துல பார்த்ததே கிடையாது. தமிழ் படத்துல பண்றது இல்ல மேன். ஒழுங்கா பண்ண மாட்டேங்குது. எவன் சொன்ன தண்ணியை அப்படி தூங்கிறீங்களா? தமிழ்ல ரஜினி, கமல், அஜித், விஜய், விக்ரம், தனுஷ், விஜயகாந்த் போட்டாங்கன்னா பூணு கழுந்துட்டு போயிடும். இல்ல உன்னை எதுல செய்றாங்க? எனக்கு மலையாள படத்தை தான் நல்லா பண்ண. ஆமா தலைகளை போட்டுக்கிட்டு செய்வாங்க. சரி மலையாளத்துல நடிக்கிறீங்க, மலையாளத்துல பிடிச்ச நடிகர் மம்பூட்டி. ஆமா கன பெருசால இருக்கும். நாளைக்கு கடப்பாரு கொனை குத்தி கிழிக்க போறாங்க ஒரு நாளைக்கு. நீ இப்படியே சொல்லிட்டு தெரியுற விளையாட்டுக்கு. சரி இங்க வாமா, நல்லா பேசுறீங்க. என்ன சாப்பிடுறீங்க? காலையில இட்லி சாப்பிட்டது. ராத்திரியிலே சப்பாத்திலே உருளைக்கிழங்கு வச்சு உள்ள தள்ளுது. நம்மகிட்ட 2 சேனக்கிழங்கு இருக்கு. சேனக்கிழங்கு உள்ளே வச்சிருக்கோம். உள்ள எல்லாம் அங்க கிடக்கு. வெளியூர் பெருசு. சரி அப்ப நம்ம இஷ்டம் தான். இந்த ஒரு வார்த்தை முறையில பிடிச்சு அமைக்கிற வேண்டிய ஆயிரம் மண்டையும் மூச்சியும் முகரக்கடை மாதிரி இழுச்சாப்பல ஒரு பொம்பளைய பேச விட்டுட்டு இப்படி போய் ஒளியிற ஒரு ஆம்பளைய நான் இன்னைக்கு தான் மேடையில பாக்குறேன். இப்ப நீ வெளியில வரலைன்னு வச்சுக்கவேன். நல்ல ஆம்பளை வெளியில வர ஒரு ஆம்பளை நீ எல்லாம் சோத்த தின்றியா சோத்த விடுக்குது வேற எதையும் தின்றியா முட்டாப்பல. என்ன உன்னை இந்த கேள்வி கேட்க நீ தூக்கு போட்டு செத்தானடா நீலா? ஆமா செவனேன்னு உட்கார்ந்திருக்க மனுஷன்ட்ட நீ அடி வாங்க விட யாரை கேட்டப்ப? உன்னையே தான் கேட்டேன். யூசு பைமாளே, முட்டா பைமாளே, அறிவட்ட பைமாளே, சக்கர பைமாளே, கட்டங்கார பைமாளே, வெங்க பைமாளே, அள்ளி குடிக்க அகப்பலா பைமாளே, இதுக்கு இடமலா பைமாளே, காராஜோ காத்துக்கிறத பைமாளே, ஊருக்கு நொறுக்கிட்ட பைமாளே, பூதிக்கு ஏது ஊர்த்த பைமாளே, கக்கரால உட்கார்ந்த பைமாளே. நீதான் என் வெள்ள வாழைப்படத்துக்கு முன்னால உட்கார்ந்த பைமாளே. கருப்பு பணியாரத்துக்கு நீங்க முருகன் காரணம் 10 நாளா வீட்டை காவாத்த பயல்களா. அப்படியாச்சும் ஆக்கலாம் தான். சரிதான் போமா மூணா பூனா பைமாளே. பூனா பைமாளே. அப்படி என்ன? நீங்க என்ன சொன்னீங்க? நான் மூணா பூனா முக்கியமான புள்ளியோட பைமாளே. சுறுசுறுப்பான புள்ளி மகனே. அதிகமா பேசுற. நீங்க ரொம்ப அளவுக்கு திருப்பி பாக்குறேன். ஆம்பளை எவனே வாக்க மாட்டே. என்ன பண்ணுவா? நீலாட்டி என்ன பண்ணுவா? நாங்க உங்கள தான் பண்ணுவோம். அப்புறம் உங்க ஒப்பத்தாரே பண்ணுவாங்க. ஆம்பளை என்ன பண்ணுவாங்க? ஒப்பனத்துக்கு போட்டு போமா. போத்தா. சரிதான் போடியும் புன்னகை என்ன விலை? பொன் இதயம் சொந்த விலை. இந்த பிள்ளை கிண்ணங்கள் எல்லாம் 50 ரூபா 50 பைசா. ஓய் போட போட புண்ணாக்கு போடா 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 போடா. யார்ட்ட காசு எவ்வளோ? ஏய் என்ன சொன்ன பண்ணு? என்ன சொன்ன? உன்னை போடின்னு. நான் போடான்னு. நான் போங்கடின்னுவேன். போங்கடான்னுவேன். அப்போனே நான் போடி வாடி படி 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 அப்படின்னுவேன். வந்து எல்லாரும் நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? போடினா போடான்னுவேன். போங்கடினா போங்கடான்னுவேன். நான் ஸ்டைலா சொன்னா நானும் ஸ்டைலா சொல்லுவேன். இப்ப பாரு. இப்ப தாண்டா நீ ஊர்ல போடி. ஏய் உன்னை தண்டி வாடி. யாரையோ கூப்பிடுறேன். ஊருக்குள்ள அடி வாங்க விட போறேன்னு நினைக்கிறேன். எங்க நீங்க சொல்லுங்க. நான் யாரை கூப்பிட? இந்த உட்காந்துருக்க ஊருக்கு ஒரு அமைஞ்சிடாங்க இந்த பிள்ளைக்கு. நேத்து இப்படிதான் ஒரு காலி. எங்க சொல்லுங்க நீங்க. எப்படி சொல்லணும்? செக்ஸா ரொமான்டிக்கா ஆரம்பிச்சு விடுங்க. போடா செய்யவே இல்லை. கத்திரியாம்பு எங்க நீ சொல்லுங்க. போடா இப்ப போடா. அப்புறம் எப்ப என் புருஷன் போனதுக்கு அப்புறம் 2 மணி வரலாம். சரி போடுன்றேன். இங்க ரொம்ப பேசிட்டு இருக்க. அடி சாப்பாடு போட்டுருவேன். அவனை போடுற போட்டுல போய் கழுத்த சாப்பாடு அடி உள்ள எழுவிட்டு போயிருவேன். குடல கொட்டைக்கு பின்னாடி கோவிந்தா கோவிந்தான்னு ஊத்து கூட எழுதிட்டு போயிருவேன். குடல குடும்பமே குண்ண குடிக்க அண்ணா அடிக்கிறது ஒப்பனுக்கு பூணு கலந்துட்டு போயிடும். நான் அடிக்கிறத முருகன் எனக்கு சூத்த தரிச்சு போகும். இங்க அடிக்கிற ஆளோடுக்கார கொட்டை காலி ஆயிரும். அப்புறம் நான் அடிக்கிற போடுற போட்டுல உங்க அப்பத்தாளுக்கு புரோட்டா தரிச்சு போகும். அதான் ஒண்ணும் தெரியாம அப்பா 1 மணி போட்டாங்களா தாப்பானாங்களா? சரகவதி சீரகத்துக்கு போனாளா? அங்கிருந்து சரகவதி வரட்டு ஐயரி பேரு சுப்பு. நான் ஐச தரேன் சப்பு. நாட்டரசன் கோட்டை ஐயாக்கு 4 பக்கமும் ஓட்ட. கொட்டாம்பட்டி கொடுக்கு கொப்பை விட்டு துடுக்கு. உனக்கு எனக்கும் சண்டை இப்ப வடைய போகுது மண்டை. 5 3 8 பொட்டனத்தை கட்டு. 4 3 7 நீ நாய புடிச்சுக்கிட்டு திருப்பவண்ண சந்தை ஏண்டி திருப்பி இங்க வந்த. சின்ன அடிச்சு கழுத்துக்கு மாங்குளத்தை சின்னியா மயக்கப்பட கடந்தானாமா. கட்ட மொழி அக்கம் பக்கம் பார்க்காம சித்த பண்ண போய் பம்மாத்துக்காரி பயிரிக்க போயிருக்கா. இந்த ஆளடினத்தை கம்மாக்குள்ள போய் ஒரு காளியை போட்டு விடிய விடிய ஆச்சு. விடிய கால 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த இடத்துல என்ன பண்ற? வியாபாரம். என்ன வியாபாரம்?
என்ன விற்கிற இழந்த பழம் அப்படியா? பழத்தை பழந்த அழகா இருக்க, பழத்தை இழந்துட்டு வந்திருக்க. பழத்தை ஒருத்தன் எடுத்து தின்னு இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் கீழேஜ் எல்லாம் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ தட்டல தல தல தாரரரரர தரரரரரர தன் 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 லா 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 சண்டை போடுவே எனக்கான பாட்டை கேளம்மா களத்தோடு காலம்மா நான் பாடவே தேடவே நான் வல்லவன் இளமை இதோ இதோ இனிமை இதோ. ஏப்பா மாமா என்ன பண்றீங்க? சரி சரி. ஆட போறீங்களா? அதுக்கு எதுக்கு நக்கிற மாதிரி வர்ற? ஏங்க அவர் செஞ்சு வச்சு நான் இந்த மாசம் எடுத்தோன்னு ஆக்கியாங்கன்னா நக்கிடாங்க. இதோ இதோ என்ன செய்றீங்க? ஆட்டாடு அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. ஒன்றும் செய்ய மாட்டாரு. மூதேவி மோந்து வைத்தணும். மோந்து வாக்கரோட சரி. மாமா என்ன மாமா ஆட்டாது? என்ன மாமா ஆட்டாது? இது மயில் பிடிங்க ஆட்டம். எங்க 4 பேருக்கு மசருக்கு புடிங்கி விட்டு போறீங்களா? இருந்தாலும் பிடிக்கிறதுக்கு எதுலயா கட்டி ஏறுற? இடதுரே மாறிட்டேன். என்னாச்சு? சித்தி ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
டைட் பண்ண எதை வெட்டிய அப்படியே இங்க வச்சிருக்கேன் சும்மா அப்படியா அப்ப குத்திர முடியாது போட்டி சரி வராது. சரி பபன் டான்ஸ் தனித்தனியாக ஆடணும். யாரும் கேட்கலையா? இந்த பிள்ளைக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபா. இதுக்கு ஆட்டாக்கு வர காசு. ஏய் பஸ்ஸுக்கு போமா என்ன பாரு இங்க பாரு உசு உசுலாம் சொல்லாத. உண்மையிலே சம்பளம் 5000 கொடுக்கலாம். ஆட தெரியாத 5000 ரூபா கேட்குறேன். தொழில் தெரிய நீளம் தொழில் வந்து உங்க நம்ம என்ன பரம்பரை நாடக பரம்பரை சத்தியமல்ல அவளோட சம்பளம் அதான் நிர்ணயம். அதனால போட்டியை தனித்தனி எப்படி வைக்கணும் தெரியுமா? இந்த தாய்மாரை கொஞ்சம் கை தட்டுங்க அப்பதான் ஆடும் இந்த பிள்ளை. நீங்க தாய்மாரா? சூப்பரா பூ சூப்பருக்கு மாதிரி அடிக்கிற தாய்மாரி தானா? அதுல போட்டிய எப்படி வைக்க தெரியுமா? பொண்ணு எக்கோவா பழுத்திருக்கு எழுந்த பழுத்திருக்கு நான் ஏறி நாங்க 4 பேர் ஏறி அந்த பிள்ளை பஞ்சராகன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் ஏறி உழுப்பட்டுமா எசப்பாட்ட கேட்கிறம்மா எசப்பாட்ட கேட்கிறம்மா அடி மாமூலத்து கடமே மயூரத்து சின்னவனே மயூரத்து சின்னவனே அடிபாறையில் பாடுயில் கேட்கிறதா பாடுயில் கேட்கிறதா பாட்டு சத்தம் கேட்கலையா 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 என் சத்தம் கேட்டிருந்தா எங்க நீ போயிருப்ப எங்க நீ போயிருப்ப ஓ சத்தம் கேட்டதுனா ஓடோடி நான் வந்திருப்பேன் ஓடோடி நான் வந்திருப்பேன் ஓடோடி நான் வந்திருப்பேன் ஓடோடி வந்திருப்பேன். தையல் தையல் பிரிஞ்சிடாம தை தத்தக்கு 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 தத்தாத்தா தை தத்தக்கு 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 தத்தாத்தா ஏண்டா அந்த பிள்ளை கதகளி ஆட்டம் ஆட போது கேரளா நடி அடிக்கிறீங்க. கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி 4 பேர் இங்க வண்டி நாகரீக அறிஞ்ச வண்டி நல்ல வண்டி பாரடி புள்ள உக்கி போட்டு ரெடி புள்ள நல்ல வண்டி பாரடி புள்ள உக்கி போட்டு ரெடி புள்ள வண்டி தாய்மாரெல்லாம் கை தடுக்குமா அருமையா ஒரு பபுனுக்கு ஈக்குவலா இருந்தது அந்த பிள்ளை. எங்க இப்ப பாப்பா போடுங்க வாழைப்பழம் தோலுரிச்சு பவதாரணி பானையில ஊற வச்சு அவ்வளவு பெரிய பானையா? சின்ன பானைடா புழங்காம கிடக்குறாங்க. அப்படியா? இன்னும் புழங்கல. என்ன ஒரு மாதிரி சொல்ல வர என்னடா தங்கச்சி ஏன் நான் சொல்ல புலங்களை தான் சொன்னேன். நான் போய் ஆக்கி சொல்லி முட்டா போல நீ மாப்பிள்ள உனக்கு முறை எனக்கு தங்கச்சி ராப்பகலா பார்த்திருந்து ராணி இங்கு வச்சிருச்சு மாப்பிள்ள பார்த்தாலே தண்ணி வரும் எதுல கண்ணுல தான் பலாட்டோ முக்குலரா சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்முன்னு ஏறுதுக்கு எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுதுக்கு எனக்கு ஊத்துறது மல்லியே ரகட 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 ஊத்துற போற வெள்ளி ஊத்துறது மல்லிய ஊத்துற போற வெள்ளி ஊத்துற மேல ஏறி போடு ஆட்ட போற வெள்ளி சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு
நான் கேட்டு வாங்கி பழக்கம் இல்லை. ஆனா கை தட்டினா தட்டடும் தட்டடி போட்டு அதை பத்தி கவலை கிடையாது. சாராய குடிச்சாத்தா சங்கீதமே நான் வரும். சாராய குடிச்சாத்தா சங்கீதமே நான் வரும். சூப்பரா கை தருங்க கை தருங்க. உட்காந்து யோசிப்பாங்கன்னா இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்களா. உட்காந்து யோசிப்பாங்களா யோசிச்சுக்கிட்டு உட்காருவாங்களா. ஒரு தன்னானே தன்னா ஒரு தானானே தானானா தன்னே நன்னா நானா நானா தன்னா நானா தானா நானா தன்னே தானானா தானே நன்னா தன்னானா. ஆஹா அருமை பின்னி எடுத்துட்டீங்களே. இதே மாதிரி ஆடணும் தான். ஆக்கிய போற மாதிரியே உட்கார்ந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்களா. கைதறிங்க எல்லாருமே. என் ஜோடி மஞ்ச குருவி ஆனா நெஞ்சு தடுவி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடு பாடு பாரு நானா சொல்லி பாரு பாரு என்ன பாரு கொஞ்சம் நேரம் என்ன பாரு. ஜோடி மஞ்ச குருவி ஆளாடு நெஞ்ச கழுவி. राजा राजाதி ராஜன் இந்த ராஜா கூஜா மேரிங்கு தூக்காத கூஜா நெற்றி முன்னே நாளும் முன்னே எப்ப வந்த ராஜா கொட்டையும் இல்லை கொடியும் இல்லை அப்ப வந்த ராஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. என்னையா படுத்து தூங்குற? நிதிமா ஒரேதா அதோட ஒன்று கிடக்கு. ராஜாதி ராஜன் இந்த ராஜா. வேறயா போட்டு இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் உண்டு ஆணும் தேனும் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் உண்டு நெஞ்ச மசி நாடுது இல்லை நெஞ்சில் ஓடுது ஐயா 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 சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு. சரி இந்த பிச்சைக்காரிக்கு ஒரு 50 ரூபா போடுங்க. சரி பிச்சைக்காரி 500 ரூபா கேக்குது, ஒரு 500 ரூபாய் போட்டுக்கோங்க. 500 ரூபாயா? அப்புறம் அதை சொல்லு, நீ பெரியார் பஸ் நாட்ட மசியா 10 ரூபா கொடுப்ப. ராஜா ராஜாதி ராஜனந்து ராஜா கூஜா தூக்காத கூஜா
சூப்பர்யா. இப்படி ஒரு டான்ஸ பார்த்தது இல்லையே. இப்ப போட்டுருமா? அதே மாதிரி சொல்லட்டணும் நீங்களும். இப்ப பெரட்டி அடிக்கிற பாருங்க எப்படின்னு. சரி அடிங்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? மலையனகா பவதாரணிக்கு சிலையனகா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? மர்மம் என்ன? மர்மம் என்ன? தப்பால போடுமா? மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? மலையனகா இல்லை சிலையனகா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? இப்படியெல்லாம் பொம்பளை பிள்ளை ஆட சொல்லலாமா? ஏப்பா ஏய் என்ன தம்பி இப்படி காலத்துக்கு என்னப்பா? பவதாரணி ஒரு திறமையான டான்ஸர். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு குடல் வலு மாதிரி எடுத்து எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சிரமத்திலையும் நம்ம ஊருக்கு அடி புது கலையரங்கனால இவ்வளோ தூரம் ஆடுறாங்க. பவதாரணிக்கு ஜோராக கை தருறதுக்கு. ஆனால் இந்த ஆட்டுக்கு ஆடணும் ஆடணும் காசு ஐயா அவர் ஓவால இருந்தாலும் பொம்பளை பிள்ளை எப்படி ஆடுறது? சரியா மர்மம் என்ன? மலையழகா இல்லை சிலையழகா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அண்ணே தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. என்ன ஸ்பிரிங் மாதிரி சுத்துறா? 1 2 3 4 3 2 1 2 3 soy 1 2 3 1 2 3 soy ரப்பரா சுத்துறாளையா? வணக்கம் 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 1 2 3 4 சூப்பர் கைதெடுங்க. அருமையான ஒரு ஆட்டம். என்ன டான்ஸரில் ஒரு 5 டான்ஸர் தான் பவனுக்கு ஈக்குவல் ஆடுவாங்க. அதில் பவதாரணி அவர்களுக்கு ஜோராக ஆப்ரேஷன் பண்ணி வந்தாலும் நம்ம ஊருக்காண்டி உயிரை கொடுத்துருப்பாங்க. இந்த ஆட்டம் ஆடும்போது எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி தான் ஆண்டு செல்லப்பில்ல சாமி சத்தியமா அவர்களுக்கு ஜோரா நன்றி நன்றிகிறத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் காதல் பண்ண போகிறேன். காதலியா? காதல் பண்ண போறேன். காதல் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி சொல்லுங்க. நீ மாதிரிலாம் காதல் பண்ண முடியாது. அப்படி ஒரு காதல் வந்து எப்படி நடுத்தரமான காதலா எனக்கு பிடிச்ச மாதிரி. சரி ஆத்தாடி பாவாடைன்னு காதல் எப்படி சொல்றேன் தெரியுமா? இன்னும் அந்த பாவாடை விடல நீங்க. பாவாடைக்குள்ள தூக்கிட்டு தான் விட முடியும். பாவாடை விட முடியாது. எப்படி இருக்கு தெரியுமா காதல்? எங்கள் இருவரையும் பாராட்டி எங்களுக்காக கைதட்டி உற்சாகப்படுத்தி அன்பு ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றிகிறத வணக்கம். ஆண்களுக்கு ரொம்ப நன்றி, பெண்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றிகிறத வணக்கம். ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட ஆத்தாடி பாவாட காத்தாட
காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட காத்தாட நெஞ்சு கூத்தாட குளிக்குது ரோசானாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து குளிக்குது ரோசானாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஆளுநர் பைக்கு காத்தாடி மாவாட குளிரெண்டும் தள்ளாதோ வாமுள்ளே காத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி தோள் நெஞ்சு கூத்தாட நெஞ்சு காத்தாட நீ சொட்ட நின்னால் நீ இந்த போடாது மகளே பூஞ்சோட பூமேனி நான் பார்க்க கண்ணாடி ஆனாலும் நீ ரொம்ப தாராளங்க காத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போலெஞ்சு கூத்தாட காத்தாட நெஞ்சு கூத்தாட குளிக்குது ரோசான தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து குளிக்குது ரோசான தண்ணி கொஞ்சம் ஊத்து நன்றி 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 வணக்கம் எங்க அண்ணன் மாயகுல மாதவனை கை தட்டுறோம்னே அவர் பெரிய ஏனஸ்தே இல்லையா ஆண்கள் தான் அன்பளிப்பு கொடுக்கணும்னு இல்ல சரி பெண்களும் அன்பளிப்பு கொடுக்கல சும்மாருமா பெண்கள் எப்படி கொடுப்பாங்க காசு எடுத்துட்டு வரலையா சரி இந்த கழுத்துல கிடக்கிறது காதுல கிடக்கிறத கூட கொடுங்க அந்த அக்கா ஒரு செயின் போட்டுருக்கு பாரு குழந்தைய வச்சிருக்க ஊருக்காரவங்க தான் கொடுக்கணும் 5 பவுன் செயினா இருக்கும் ஐயா ஊருக்காரவங்க தான் கொடுக்கணும்னு இல்ல சரி காவல்துறை ஐயாவும் கொடுக்கலாம் மைக் செட்டுக்காரும் கொடுக்கலாம் யூடியூப் எடுக்கிற எங்க அண்ணனும் கொடுக்கலாம் அதனால உங்க ராகத்தை சிவரஞ்சனி ராகத்துல படக்குன்னு சொல்லுங்க பாப்போம் தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே ஒரு பூ எடுத்து ஒரு மாலை எடு நீ சிரித்து ஒரு கோலமிடு உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே ஒரு பூ எடுத்து ஒரு மாலையிடு
பூமரத்து பூவெடுத்து மஞ்சள் உண்டு போடவா எடுத்து போதையாக்கி மூடவா சூடினே கூடலையே நாடினே ஓடி வந்த மனசு துடிக்கிறது கடலோடு பிறந்தாலும் இந்த ஆலையே எழுந்தது உயிரோடு புறமாக இந்த மனமோ மறுத்து போவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா உலகம் என தெண்டு விளங்கானது உறவே என்னோடு நிலவானது அடடா முந்தானை சிறையானது இதுவே என் வாழ்வின் முறையானது முத்தம் கொடுத்தானே இதழ் முத்தை கொடுத்தானே உறவு தூயில் தந்தாயே கட்டி பிடித்தான் முத்தம் கொடுத்தான் உன்னால் ஒரு சொந்தம் ஏது உன்னை தானே நான் கேட்டு நம்பி வந்தாய் மாறு உயிர் பூவெடுத்து உன்னை மாலையிடு நீர் தெளித்து ஒரு கோலமிடு உன்னை தானே ஹலோ ஹலோ மைக்கு போடுங்க ஹலோ நன்றி நன்றி வணக்கம் வாங்க அன்பு சகோதரி ஆமா பீரோட துணி மாட்டிருக்குங்க சரியா உட்காந்து பவதாரணியை பாராட்டி சொல்லக்குடி ஆர் சிவகுமார் வள்ளியம்மை டிரான்ஸ்போர்ட் சென்னை அவர்கள் 100 ரூபாயும் தம்பி ஜெயரமேஷை பாராட்டி மைக்கு மைக்கு போன் எடுங்க போன தெளிவீங்க சொல்லங்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வி கருப்பையா மருத்துவத்துறை அதிகாரி முன்னாள் எம் முத்து இருப்பு ஆணையூர் முன்னாள் சுள்ளங்குடி கச்சனத்தம் பரமன் அவர்கள் சார்பாக ரூபாய் 200 ரூபாயும் தம்பி ரமேஷ் அவர்களுக்கு அன்பளிப்பு அளிக்கப்படும். நன்றி 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 அன்பளிப்பளித்த அனைவருக்கும் எல்லாருக்கும் நன்றி. ஹலோ இந்த அன்பளிப்பு கொடுக்குறவங்க 50 100ன்னு கொடுக்காம சரி ஒரு 500 700 இப்படி கொடுங்க. ஏமா செல்லுக்கு டிவி கட்டணும். குழந்து வச்சு நீ 1000 ரூபா தாள் ஒரு 10 டாலருக்கு வாங்கிட்டு போமா. நீ செல்லுக்கு டிவி கட்டிருக்க அவங்க தான் கிடைச்சாங்களா? காலைல சம்பளம் தர மாட்டீங்கல்ல. அப்படியா? அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றிகிறத வணக்கம். உசுரை கொடுத்து நாங்க ஆடிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொந்தக்காரவங்கன்னு ஜெயரமேஷ் கொடுக்குறீங்க. ஆமா காலையில பொட்டியை நொறுக்கிறனால அதனால பிரிச்சுக்கிறோம். குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் என்ன செய்யலாம்? என்ன செய்ய போறீங்க? குப்பரை படுத்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனம். சரி என்ன மனம்? என்ன மனம்? கோமனம் தான். ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன் எக்கோ மத்தினே, உலகத்துல விலை கொடுத்து வாங்க முடியாதது எதுன்னு? அம்மா அப்பா. அதனாலதான் ஒரு கவிங்க பாடி வச்ச ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், உலகத்தில் அம்மா வாங்க முடியுமா? முடியாது. ஏன்னா நாடக உலகத்தில் எங்கள் அம்மா ஒரு பெரிய சிறிபாட்டு ரத்னாமணினா எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க சமீப காலத்தில் இறந்தாலும் அவங்க இறந்ததிலிருந்து அவர் நினைவாக ஒரு முக்கியமான பாடல் அம்மா பாடல். இந்த அம்மா பாடல் வந்து அதிகமாக பண்ணது யாருன்னா இசைஞானி இளையராஜா ஐயா தான். அந்த பாடலை இப்போ நம்ம மேடையில் முதல் இந்த பாடலை பாட போகிறேன். பாட்டு நல்லா இருந்தால் கைத்தடி ரசிங்க. இந்த பாட்டு எனக்கு மட்டும் இல்லை, அவங்க அம்மா நினச்சி இந்த தாய்மாரெல்லாம் அந்த பாட்டை கேளுங்க. ஆமாம், ஏன்னா என் வாழ்க்கை நடந்த விஷயம் நீ யார் வாழ்க்கை நடக்கக்கூடாது. என்னென்னா எங்கள் அம்மா இறந்து 20 நாளில் எங்கள் அப்பா இறந்தார். ஒரே மாதத்தில் ஒரே இடத்துல தான் புதைச்சோம். என்னைக்கு இறந்தாங்களோ இந்த சாமி சத்தியமா நாடக உலகத்தில் நான் பெரிய குடியாரன். என்னைக்கு எங்கள் அப்பா அம்மா இறந்தாங்களோ இந்த நாடக உலகத்தில் நான் குடியை நிப்பாட்டி சரியாக 13 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகள் இருந்தாலும் இந்த பாடலை பாடுறேன். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
போலாத்தான் தேச வாலிமைங்க என்ன பித்து போட்டா என்ன பித்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது என் தாயின் கோவிலை காக்க மறந்துட்ட பாவியடிக்கிலேயே என் வாயி மயிரையும் போற்றி மன்னர் திட்ட பாவியடிக்கிலேயே என்னை தொட்டாலோ பார்த்தாலோ தோஷமடிக்கிலேயே என்ன கேளேலு ஜென்மங்களோ மோட்சமடிக்கிலேயே பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமாடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமாடா தெய்வமேனும் தாய்க்கு கீழடா நம்ம தாயவனும் சாமிக்கும் மேலடா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேனா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா அந்த உத்தமியே மறந்தா அவ மத்தவனே தாண்டா 10 மாசம் நம்மள சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்க புது சேல வாங்கி வந்து புதுச்ச இடம் பார்ப்பதற்கா ஆத்தாவோ சேல அந்த காயத்தை போல பெத்து எடுத்தவளா என்னையோ கத்து கொடுத்து புட்டா பித்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா பெத்தவ மனசு கல்லாச்சு இந்த பிள்ளையின் மனசு கல்லாச்சு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயோ லாலா லலா லாலா லலா லாலா லலா லாலா லலா எனக்கு ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கு நான் இருப்பேன் எனக்கு ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கு நான் இருப்பேன் 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா இரத்தத்தை நான் தந்தாலுமே தியாகத்துக்கீடாகுமா நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஒரு ஜென்மம் போதாதுமா நடமாடும் கோவில் நீதானே பொன்ன போல ஆத்தா என்ன பித்து போட்டா பொன்ன போல ஆத்தா என்ன பித்து போட்டா என்ன பித்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது பொன்ன போலாத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்
கண்ணீரத்தான் பார்த்தா என்ன பேத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் கைத்தட்டி அன்புகளுக்கும் நன்றி நன்றி. வணக்கம். பாசமுக்கு அம்மா பாடலை பாராட்டி பாபு பிரதர்ஸ் அனைத்து இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு 201 அன்பளிப்படுத்திருக்கிறார்கள். அன்பளிப்படுத்த பாபு பிரதர்ஸ் இளைஞரின் நற்பணி மன்றத்தார்களுக்கும் நன்றி நன்றி. வணக்கம். ஒரு பாட்டு பாடுறது பெரிய விஷயம் கிடையாது. பாட்டுக்கு உயிர் 2 பேர் தான். அவங்கனால நான் கை தட்டுவாங்க. யாருன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கணேஷ் மைக் செட்டு தான் ஃபர்ஸ்ட். இரண்டாவது பக்கமேல இசைக்கலைஞர் 4 பேர் தான். அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக நம்மளை கைத்தட்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம்.